நீங்க எப்படி பார்க்குறீங்க? திருச்சி தாண்டி மதுரையிலும் பாஜக செல்வாக்கு செலுத்தணும்னு முயற்சி பண்றாங்களா? ஏன்னா சமீப காலங்களாக நெல்லையில களமாக வைத்து தான் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இருக்கிறார். பூத் கமிட்டி கூட்டங்கள் கூட வைக்கிறீங்க. பாஜகவினுடைய கடந்த கால தேர்தலில் வாக்கு வங்கியை உயர்த்தின இடங்கள்ல ஒன்று அதுவாக இருக்குது இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மதுரையை கைப்பற்றுறது அல்லது மதுரையை வைத்து ஒரு அரசியலை கட்டமைக்க பாஜக முயற்சி பண்ணதா? மதுரை என்பது ஒரு ஆன்மீக பூமி, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆன்மீக பூமியை சில கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கும்பல் கபலீகரம் செய்து மத நம்பிக்கையாளர்களை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையை ஒரு கலைபரமாக்க முயன்ற பொழுது அதை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக குறிப்பாக இந்து மக்கள் ஒன்றுபட்டு இதை எதிர்க்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் பெயரில் சில பேர் புனிதமிக்க அந்த மலையில் போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த மலையின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டது சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலும் தேவையற்ற பதட்டத்தை வாக்கு வங்கிக்காக இங்கே இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் செய்யும் பொழுது அதை சிறுபான்மை மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடப்பதற்கு முன்னால் ஐயா சொன்னார், பழனியில் கூட திமுக ஒரு மாநாடு நடத்தினாங்க, அதுவும் முருகரை பற்றி பேசுறதுக்கு தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழனியில் நடந்த மாநாடு என்பது பக்தர்கள் பழனியில் கோவிலில் காணிக்கையாக போட்ட பணத்திலையும் அரசின் அதிகாரத்திலும் நடந்தது. ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு என்று இந்து முன்னணி நடத்தியதில் உண்மையாகவே பக்தர்கள் தங்களுடைய சொந்த செலவில் தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அறுபடை வீடை அவர் எல்லோரும் தரிசிச்சுட்டு பிறகு அந்த மாநாட்டிலும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு ஒற்றுமையை நல்லிணக்கத்தை இந்து மக்களுடைய எழுச்சியை பறைசாற்ற வேண்டும். இங்கு இந்துக்கள் என்றால் அவர்களுடைய உணர்வு தொடர்ந்து புண்படுத்தப்படுகிறது. பிற மதங்களை குறிப்பாக சிறுபான்மை மதங்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் பெரும்பான்மை இந்து மக்களுடைய நம்பிக்கைகளை அவருடைய வழிபாட்டு முறையை கேலிக்குள்ளாக்குவது என்பதை முறையடிக்கணும் என்பது தான் அந்த மாநாட்டின் நோக்கம். அந்த மாநாட்டில் நாங்களும் கலந்து கொண்டோம், இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டோம், கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டோம். ஏன்னா ஒரு ஒன்றுபட்ட ஒரு அடிப்படையை கொண்டு வரணும். இங்கே சிறுபான்மைக்கு ஒன்றுன்னா நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க, அதுக்கு பேர் மத நல்லிணக்கம்னுவாங்க. பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தினா அதை வேடிக்கை பார்ப்பாங்க, ஏன்னா அதுக்கு பேர் புரட்சின்னு நினைப்பாங்க. ஆனால் கிடையாதுங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் பெரும்பான்மை இந்து மக்களின் குரலாக அவர்களின் ஆதரவாக நிற்கும் பொழுது சில பேருக்கு இங்கே வந்து காழ்ப்புணர்ச்சியும் அதே போன்று கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையை சொல்லக்கூடியவர்களுக்கு பெரிய வழியும் ஏற்படுகிறது. ஆன்மீக பூமியான மதுரையை மீட்டெடுக்க வேண்டும். கடந்த 2024 தேர்தலில் 2வது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு. ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக கணிசமான வாக்கை நாங்கள் பெற்றிருந்தோம். அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் சேர்ந்து இருக்கும் பொழுது கூட அன்றைய தினத்தில் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி அவர்களை இணைக்க முடியல. அதனாலே ஒரு 23 தொகுதியில் எங்களுடைய கூட்டணி பின்னடைவை சந்திச்சது. அப்போ ஊர் 2 பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற பெயரில் திமுகவுக்கு அது கொண்டாட்டமாக மாறியதால் தான் அவர்கள் ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை அமைக்க முடிந்ததே தவிர வேற பெரிய ஒரு லாஜிக்கோ அல்லது திமுகவை நம்பி வாக்களிச்செல்லாம் மக்கள் ஒரு பெரும்பான்மை கொடுக்கல. அந்த கால்குலேஷன்லாம் இப்போ சரியாயிடுச்சா? இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு 2 அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்திருப்பதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கும் ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பலம். அதுதான் ரெண்டாவது. இப்போ இந்த இடத்துல டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றது தெரியல. சசிகலாவுடைய நிலைப்பாடு என்னன்னு புரியல. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர் தொடர்ச்சியாக சொல்றாரு, அவர் பாஜக அவருக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்ற பார்வையெல்லாம் இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்தமாக இந்த கால்குலேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி எப்படி அதிமுக பாஜக கூட்டணி செல்வாக்கு செலுத்துகிற ஒன்றா மாறும்? திரு ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லாத ஒருவரை பற்றி எங்களால் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ஊடகங்கள் இதே மாதிரி சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அதை நீங்கள் வந்து பாஜகவுடைய தலைவரிடத்திலே கேட்டுருங்களேன் அப்படின்னும் போது எங்களுடைய மரியாதைக்குரிய பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெளிவாக சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும், தொடரும், நாங்கள் வெல்வோம் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னதுனால அதுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும், இங்கே மதுரை என்று எடுத்துக்கொண்டாலே 2 விஷயம்தான் மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்குது.
ஒன்று மதுரையுடைய வளர்ச்சியை பற்றி பேசணும். ஆனால் இன்றைக்கு மதுரை என்பது மிகப்பெரிய ஊழல் கரைபடிந்து மதுரை மாநகராட்சியினுடைய மேயரே 200 கோடி ரூபாய் ஊழல்ல அவங்க கணவரை கைது செய்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கணவருக்கு பதில் தான் மனைவி ஒரு மேயராக இருந்தாங்கன்னா இவர் தான் ஆப்ரேட் பண்ணுவார். இது பொதுவாக தெரிஞ்ச உண்மை. ஆனால் மேயர் மீது ஒரு குற்ற வழக்கு இல்லை, கைது செய்யப்படலை, பதவி நீக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் கணவரை கைது செஞ்சிட்டோம்னா இது யார் காதில் பூசுத்த? ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் மாநிலத்தை அல்லது ஒரு மாநகரத்தை கொண்டு போக வேண்டும் என்றால் திமுக என்ன செஞ்சிருக்கணும்? மேயர் தவறிழைத்திருக்கிறார் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்கணும். ஆனால் அவர்கள் ஊழலுக்கு பெயர் போனவர்கள், ஊழலே அவர்களுக்கு கதின்னு இருக்கிறதுனால பெருசாக அவர்கள் யோசிக்க மாட்டாங்க. அதனால் வைத்திருக்கிறார்கள். நல்லது. மதுரை மாநகரத்தினுடைய மேயரை மாற்றாத வரை அங்குள்ள மக்கள் புரிந்திருக்கிறார்கள், ஊழல் கரைபடிந்த இந்த திமுகவுடைய ஆட்சியில் இப்படித்தான் மோசமான மேயர்கள் இருப்பார்கள் என்ற முன்னுதாரணம். அதனால் எங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இரண்டாவது, மதுரை என்பது எல்லோரும் இணைந்திருக்கிற ஒரு பகுதி. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இணைந்திருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் திடீர்னு திருப்பரங்குன்றம் போன்ற அறுபடை வீட்டின் முதல் படை வீட்டில் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் சில பேர் விசிகா போன்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்டை போட்டுக்கிட்டு கழுத்தில் கும்மலை ஆள் சேர்த்துக்கிட்டு போய் அன்றைக்குன்னு முருகப்பெருமானுடைய அந்த ஆலயத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஆட்டை அறுத்து பிரியாணி போட போகிறோம்னா, கடந்த காலத்தில் இப்படி இல்லை. அரசியல் புரசலாக நடந்து கொண்டிருந்ததை தேவையற்று பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தேர்தலை முன்னிறுத்தி வழக்கம் போல திமுகவும் காங்கிரஸும் சிறுபான்மை மக்களை பயமுறுத்தணும்ல. பாஜக வந்துட்டா அப்படிதான், அதே மாதிரி மோடி வந்துட்டா அப்படிதான் சொல்லணும்ல. அதுக்கு சிறுபான்மை மக்களை பயமுறுத்துவதற்காக இப்படி ஒரு செட்டப் பண்ணி இப்படி அவர்கள் உள்ள நுழைச்சாங்க. அப்போ பெரும்பான்மை முதல்ல உள்ள இந்துக்கள் எப்படி இருந்தாங்கன்னா வெளியே சொல்ல முடியாமல் இருந்தாங்க, குமுறிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு இந்து எழுச்சி தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு வளர்ந்து மக்கள் குரல் எழுப்புறாங்க. 5 லட்சம் பேர் மதுரையினுடைய முருக பக்தர்கள் மாநாட்டில் சேர்ந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் இஸ்லாமியர்களின் பெயரால் அல்லது வாக்கு வங்கியின் பெயரால் திமுக இப்படி மத அரசியல் நடந்தால், திமுக பாசிச அரசியலை தொடர்ந்தால் அதற்கு பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்த இந்துக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இது திமுகவிற்கு மதுரை ஆன்மீக பூமி என்பதை மறுபடி நாங்கள் பாடம் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நீங்கள் திமுகவுடைய இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வரைக்கும் அவங்களுடைய நிலைமை இப்படித்தானங்க இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியில் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா முடிசூட்டும் பெருமாள் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன? மலிவு விலையில் ஊழல்ல ஆளை பிடிச்சி போடுறதுனால அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஐநா சபைக்கு பரிந்துரை பண்ணுன்றத இவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பரிந்துரைக்கு பெக்கிங் அப்படின்றாங்க, பிச்சை எடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா திமுக ஊழல் செய்கிறது எல்லா விதத்திலும். டிஎன்பிசி போன்ற முக்கியமான தேர்வுகளில் மிக முக்கியமாக மக்கள் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் கூட ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றதுல இவ்வளவு ஊழல் செய்ததுனால இப்படிப்பட்ட ஒரு தவறான மொழியாக்கத்திற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில அதை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னா திமுகவுனா ஊழல். அது மதுரையிலும் தென்படுகிறது. திமுக என்பது கடவுள் மறுப்பை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதையும் எதிர்த்து நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். இல்லை, இது இந்த கால்குலேஷன் எல்லாம் தாண்டி ஒரு வாக்கு வங்கியை திரட்டக்கூடிய இடத்துக்கு பாஜக வந்துருச்சா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ்லாம் ஒரு கூட்டணியாக இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு. இன்றைக்கு 2024 பாஜக மட்டும் 11.5%, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5% நிரூபிச்சிருக்கும். இன்றைக்கு 80 லட்சம் வாக்காளர்களை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இப்போ வளர்ச்சியினுடைய அடிப்படை என்ன? ஒன்று, இது ஆன்மீக மண். நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை அழிக்க நினைக்கிற திமுகவும் ஐரோப்பிய கலாச்சாரத்தை இங்கே திணிக்க நினைக்கிற காங்கிரஸுக்கும் பாடம் புகட்டணும்னு தமிழக மக்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால தமிழகத்தில் பாஜக வளர்கிறது. இரண்டாவது, தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்துவதும் அதே போன்று ஸ்ரீராமரை செருப்பால் அடித்ததை பெருமையாக பேசுறதும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களில் உருவ பொம்மைகள் அதெல்லாம் அருவருக்கத்தக்க விதமாக இருக்கின்றது, அனாவசியமாக அசிங்கமாக பேசுவதும் இங்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்துக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த பூமியில் ஆதி முதல் இந்துக்கள் தான் இருந்திருக்கிறார்கள், அந்த மண்ணின் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு அசிங்கப்படுத்தி அதை அரசியல் புரட்சி என்று திமுகவோ ஏனைய திமுகவுடைய கூட்டணியோ பேசினால் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஹிந்து எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அதுல எங்களை போன்ற தேச சிந்தனை உள்ள தேச நலன் உள்ள இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அடிப்படையில்
மதத்தின் பெயரால் அரசியல் செய்வது திமுகவும் காங்கிரஸும், வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்வது திமுகவும் காங்கிரஸும். எங்களை பொறுத்தவரை 140 கோடி மக்களும் பாரத தாயின் பிள்ளைகள், இனம் மொழி எந்த பாகுபாடும் இல்லை. நாம ஒன்று திரண்டு இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றணும். 2047 நாம் வளர்ச்சி மிகு பாரதத்தை இலக்காக வைத்திருக்கிறோம். அதனால அந்த நோக்கத்தில் மதுரையையும் நாங்கள் வளர்ச்சிக்கு கொண்டு வருவோம். 2026 தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா இபிஎஸ் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ஆன்மீகத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அறவழியில் பாடம் புகட்டுவோம். உங்களுக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்துக்கள்ல எல்லா கோவில்கள்லையுமே அறுத்து பலியிடுவது என்பது இல்லை. சில கோவில்கள் அறுத்து பலியிடுதல் இருக்கு. மதுரை முனியாண்டி கோவில் மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கிறது. ஆனா திருப்பரங்குன்றம் கோவிலும் ஸ்ரீரங்கர் கோவில் இதெல்லாம் அறுத்து பலியிட மாட்டாங்க. அப்ப ஆகம விதியின் அடிப்படையில் ஒவ்வொரு கோவிலுக்கும் தனி சிறப்பு இருக்கும் பொழுது வேண்டுமென்றே நாங்கள் அங்கு ரத்தத்தை ஓட்டுவோம் என்று ஒரு வழிபாட்டு இடத்துல வம்பிழுப்பது என்பது கூடாது. அதுக்குத்தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்த திமுக ஆட்சி கண்டனம் தெரிவித்தோம். ஒன்று. ரெண்டாவது, ஐயா சொன்னார் பேச்சுவாக்கில், இபிஎஸ் பேசிட்டாரு, முல்லை பெரியாரை நீங்க தான் மீட்டு கொடுக்கணும்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தானே போச்சுன்னு. ஒரு மாநிலத்தில் உள்ள நீர் சம்பந்தமான பிரச்சனைக்கு இவ்வளவு பேசுறாங்களே. நம்ம தேசத்தில் இருந்த கச்சத்தீவு என்கிற ஒரு பகுதியையே காங்கிரஸ் ஆட்சியில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தேசத்திலிருந்த பிடுங்கி பாரத தாயின் ஒரு கரத்தை வெட்டியது போன்று வெட்டி நீங்க அது இலங்கைக்கு கொடுத்தீங்களே, மனசாட்சியே இல்லாம. நீங்க போய் முல்லை பெரியாரை பத்தி பேசலாமா? நீங்க முல்லை பெரியாரை பத்தி பேசலாமா? பேசவே கூடாது. ஒரே ஒரு கேள்வி. நல்லது நடந்தது. கேரளாவுக்கு கொடுத்தது எம்ஜிஆர் ஆட்சியில இல்லையா? அதை சொல்லுங்க. அப்ப கச்சத்தீவு சொல்லுங்க. அது அதிமுக சொல்ல வேண்டிய பதில். புரட்சித் தலைவர் அவரை பத்தி நீங்கள் கொடுத்தீர்களே பாராளுமன்றத்தில் எல்லா அவைகளிலும் ஒரு சின்ன இடைவெளி எடுத்து